Hi friends, welcome back to our smart kitchen. இன்னைக்கு வந்து நம்ம chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredientsலாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்து பச்சை மிளகாவும் ஆனியனும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதங்கும் போது ரொம்பவே சீக்கிரமாகவே ஆனியன் வந்து வதங்கிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இந்த பாருங்கள், இப்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 டொமேட்டோ வந்து இதில் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃபைனாக வதங்கி வரணும். நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வதங்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கோம். அதை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புதினா, கொத்தமல்லி வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு தெரியுதா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஆனியன் 2 டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சுருந்தோம். அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்து இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி அந்த ஆயில் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வரும். பாருங்கள், தெரியுதா? அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து இது சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். ஏன்னா கிரேவி ஸ்டேஜ்க்கு வந்து இது வரணும். நல்லா பாருங்கள், இப்போ ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கீ ரைஸ், சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.